கானாமுத்து மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வியாசார்படி சர்மா நகர் அருள்மிகு ஸ்ரீ பீலிகாமுனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து திருவிழா இந்த 10 நாள் தொடர்ந்து நடக்கும். இது வந்து பர்மாவில் வந்து நம்ம தமிழர்கள்லாம் வந்து வேலை செய்ய போனாங்க. அப்போ போர் நடக்கிறப்போ அவங்கவுங்க ஊருக்கே போகிறப்போ அப்போ மறுபடியும் தன்னோட ஊருக்கு இங்கே வந்தாங்க எல்லாமே, பர்மா மக்கள் எல்லாமே. அப்போ வந்து இந்த இடத்துல குடியேறினவங்க தான் எல்லா மக்களும். இதில் வந்து எண்ணூர், அப்புறம் வந்து பாடிநல்லூர், சர்மா நகர், இந்த 3 இடமும் பயங்கரமான ஃபேமஸ்ஸு. ஃபஸ்ட்டு திருவிழா வந்து பாடிநல்லூரில் நடக்கும், அது வேறு லெவலில் முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து எண்ணூர்லேயே முடிஞ்சிச்சு. வியாசார்படியில் இப்போ நடக்குது இந்த திருவிழா. என்னப்பா நம்ம திருவிழா வேற லெவலில் இருக்கும். ஏன்னா எந்த வருஷமும் நான் வீடியோ பண்ணது கிடையாது, இந்த வருஷம் நம்ம வீடியோ பண்ணலாம். இது எங்கள் ஊர் திருவிழா இது, அதனால வந்து இங்கே எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்க செட்டப்பு. ராட்டினம், பெரிய ராட்டினம், அப்புறம் அந்த அசுர தாலாட்டு, அப்புறம் எல்லா கேம்லாம் இருக்குது. இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறேன், எங்கள் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரேட்டு கேள்றா எவ்வளோன்னு கேள்றா மேடம். ஐஸ் எவ்வளோ? ஐஸ் கிतना? 20 ரூபாவா? தமிழ்ல பேசுறாங்க, ஹிந்தில கேட்டுக்கிறீங்க. சரி உடி தெரியாம கேட்டோம் விட்றா. நல்லா ஐஸ் 5 கலர்லாம் ஊத்தி கொடுங்க. 1 2 3 4 5 6 ஐஸ். 6 ஐஸ் எனக்கு முன்னாடி 2 ஐஸ் வேணுமாமா, வெயில் அதிகமா இருக்குல்ல. போயிட்டு வாங்க, உன்னை ஆளு ஒன்று தான் போடா நல்லா தேய்னா. நான் இங்க பச்சை மஞ்சள் ரெட் கலர் ஊத்திங்களா, அது சாக்ஸி மிக்ஸ் போடுறாங்க. கலர் ஊத்தி பாரு மாமா. லெமன் சால்ட் கொடுங்க. லெமன் சால்ட் மஜாவா இருக்கும். லெமன் சால்ட் கொடுங்க. எல்லாம் சாப்பிடுவோம். மாதமா பண்ணு மாமா. சால்ட்டுமா நான் அதை இவனு குத்துறாத, நீ சால்ட் லெமன் சால்ட் பண்ணு. நல்லா இருக்கட்டா. அந்த பக்கம் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. ஆமா, அதனால ஐஸை பார்த்து ஞாபகம் வந்துச்சு. ஆனா ஐஸ் காசு நீ தான் கொடுத்துடலாம். இதாங்க ஒரு நட்புக்கு வந்து இலக்கணமா. 20 ரூபாய் ஐஸு. இந்த திருவிழா வந்து 20ஆம் தேதி வரைக்கும். இது மே மாதம். மே 20ஆம் தேதி வரைக்கும் இந்த திருவிழா இருக்குது. 19ஆம் தேதி தான் திருவிழாவோட பயங்கரமான கொண்டாட்டம், தீமிதி திருவிழா. இங்கே வேற லெவலில் இருக்கோம். வாங்க. வேற மாதிரி இருக்கு. கடை போடுறீங்க? ஒரு 4வது வருஷம் சார். 4வது திருவிழா நாங்கள் பார்த்து நிற்கிறோம். 4வது வருஷம் இங்கே எப்பவுமே இதே இடத்துல கிரவுண்ட் தீமதிக்கிற பக்கத்தில் கிரவுண்டில் நடுவில் போடுறோம். சூப்பராக இருந்துச்சு ஐஸ். ஓகே சார், இவ்வளோ பேசும்போது ஐஸ் சுத்த சார். ஒரு ஐஸ் தான் குத்த குழந்தை உன்ன நைட்டு குத்துடலாம். அந்த குழந்தை முடியாது. குழந்தை யாரும் பார்க்க பாத்தியா? அந்த குழந்தை எவ்வளோ வீடியோல எட்டி பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் மச்சான் வரும்போது அந்த அவரு சர்மா நகர். இவரு வந்து மதுராந்தகம். எங்க ஆள் மதுராந்தகம். நோட்டீஸ் பேர் போனா சிறப்பு. 59 வருஷம் தீமிதி திருவிழா நடக்குது. இது பர்மாவில் இருந்து வந்த தமிழர்கள் நடத்தக்கூடிய திருவிழா. இந்த திருவிழா 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்ம காப்பு கட்டி தொடர்ந்து 10 நாள் மிக சிறப்பாக தொடர்ந்து நடத்தி 19ஆம் தேதி ஒரு 5000 பேர் தீ மிதிப்பாங்க. அவ்வளோ சிறப்பாக இந்த கோயில் 10 நாள் நிகழ்ச்சி, கச்சேரிகளும் தண்ணீர் பந்தலும் அன்னதானங்களும் தொடர்ந்து நடக்கும். ஒரு நாளைக்கு 10,000 20,000 பேர் தொடர்ந்து வரக்கூடிய இந்த அருமையான கோயில். இவர் தான் காவல் தெய்வம். இவரு எங்க இருந்து வந்தாரு? இவர் பர்மால இருந்து வந்தவர். பர்மால முனீஸ்வரன் கோயிலில் காவலரா இருந்தவர். காவலர் அவரு பூச்சி தாத்தா. சிறப்பு வாய்ந்தவர்.
இந்த கோயில் வந்து முனீஸ்வரர், பீலிக்கான் முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி ஆலயம். இது 59ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா. இது எல்லாமே சிறு தெய்வ வழிபாடுகள், எல்லாமே அவங்களோட குலதெய்வம் மாதிரி. இப்போ பர்மா மக்களுக்கு இது ஒரு குலதெய்வம். இதோட அட்ரஸ் பக்தோஜலம் காலனி, வியாசர்பாடி, சென்னை 39 ராமேந்திரம். ரெண்டாவது வந்து இந்த கோயிலோட மண் வந்து பர்மாலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்ச கட்டின கோயில் இது. அதான் ஒரு ஃபேமஸ். பர்மாலேருந்து அந்த பீலிகான் என்ற ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்து மண் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இந்த கோயிலை கட்டியிருக்கோம். அதுதான் இந்த கோயிலோட பெரிய சிறப்பு. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. ராஷ்டிரத்துல தான் தொங்கிட்டு சாமி கும்பிட்டுருக்காரு. இங்க பல வருஷம் டீம் வச்சிருக்காரு. அங்காள ஈஸ்வரி பாப்பா தம்பி, நாங்கள் கேமராமேன், ஒரிஜினல் கேமராமேன். நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். கண்டிப்பாண்ணே, எங்களுக்காக வந்து ஒரு 2 பாடாச்சும் பாடி கொடுத்தோம். கண்டிப்பாக வரேண்ணே, கண்டிப்பாக வரேன். 19ஆம் தேதி கண்டிப்பாக வரேன். இப்போதான் கண்டுபிடிச்சாங்க. அருணா பையன், அருணாக்கா பையனா? அருணா புளியந்தோப்புல நீ சாப்பிட்டு பொங்கலை வீடு பிடிச்சிட்டானே. இந்தாப்பா சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன். கூடாது மாமா, அதான் மாமா. ஜாலியாக இருக்குது எங்களுக்கு. நீங்க வேணா என் கூட வாங்க. அப்படியே இலையில சாப்பிட்ற அப்படியே தானா இல்லப்பா, சாப்பாடுங்கடா சாயங்காலம். நானே சாப்பிடுறேன். ஊட்டம் அவனுக்கு. நானே பாருங்க. அவன் முடிச்சு இந்து சாப்பாடு சாயங்காலம் சாப்பிடு. ஆமா, சாப்பிடா. பசங்களை பார்க்கணும். மாமா நானே முக்கியம் சாப்பிடுறேன் மாமா. தானா முத்து மீடியா யூடியூப்ல தானா முத்து மீடியான்னு போடு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு சேனல் ரிலீஸ் ஆகிடும் வீடியோ. சரி போடு போ. ரொம்ப கம்மியாகுது. செருப்பு வேணாம் எனக்கு செருப்பு வேணாம். அந்த பையன் இறங்கிட்டு இருப்பா. நீ வா, நீ மட்டும் அப்புறம் வா. என்னமாமா குற்றால குரங்கு மாரி எகிருக்கிறான். நீ அந்த பச்சை கலர் பைக்கில் உட்காந்து, பச்சை கலர் பைக்கில் உட்காந்துக்கோ. ரொம்ப ஆட்டாத. ரெடி. ஐயோ இருக்குதா அது? ஏய் மாமா மாமா குழந்தைலாம் சொல்லிருக்காது பாபா. உள்ள வேற பொம்மை பாரு. ஏலே உள்ள பொம்மை. ஏய் வண்டி ஒரு பக்கமா சாயுது பாரு. எப்படி ஐது ஓட்டாரமா பைக் ஓட்டாரமா இல்ல அந்த மூஞ்சி மட்டும் தான் இடம் உடம்பா போகுது. வண்டி ஒரே இடமா தான் போயிட்டு இருக்குது. கப்பல் அண்ணா மாமா எப்படா உங்க தம்பி கூப்பிடறான். ஓட்டுறதுக்கெல்லாம் நம்ம குத்துன்னு இருந்தா நெக்ஸ்ட் இந்த குழந்தை மாதிரிலாம் பண்ண நினைச்சுக்கோ. உள்ள போடி ஹாஸ்பிட்டல் பூச்சி குத்துருவேன்.
அண்ணன் பேரு டேவிட், ரொம்ப வருஷமா கேஸ் பலூன் ஊதினுக்கிறாப்ல. அப்ப வந்து கேஸ் நீங்களே போடுவீங்க, இப்ப ரெடிமேட்டா வருதுல. நான் ஒரு ஊதிய மாட்டார் மாமா. அதான் நீங்க ஊதிக்கிறீங்க, பேசாத. அதான் நீங்க ஊதி போய்க்கிறீங்களே. அவன என்ன பேச விடுத்துன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? நடுவுல டிஸ்டர்ப் பண்றாங்கம்மா. நீ பேசுவாமா? அவர் பேசல, நான் பேசுறேன். அப்புறம் ஒரு பலூன் இங்க பாத்தியா? 60 ரூபாய் தான் பலூனு. பா அள்ளி விடுப்பா, பேசணும்பா, அள்ளி விடுப்பா. இந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணுங்க. ஏன்னா ஊதுனா ஒரு பலூன் இந்த குழந்தைக்கோசம் ஊதுனா இவரு இந்த கேஸ் அவங்களே ரெடி பண்ணுவாங்க பச்சா, கல்லுலாம் போட்டு. இல்ல மாமா, ஒரு 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிடுவோமா, நானே ரெடி பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு கேஸ் வயிற்றுல இருக்கிற கேஸ் பேசுறேன். கிடையாது கட்டு எவ்வளோண்ணா? 2 பேர் வந்தாங்க. குழந்தை கட்டினா ஒரு குழந்தை என்ன 15 கிந்திர போதே கொஞ்ச நாள் டைட் ஆயிடுச்சா? ரொம்ப டார்ச்சர் தாங்கவும் இல்லை. திருவிழா கிட்டுன்னு வந்து இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்ட்டு. மாமா கட்டா கையில கட்டா போறா மாமா மேல. அதான் பறக்க மாட்டான் பல்டா பைத்தல. கேஷியர் கிளியர் பண்ண டேவிட் அண்ணா வட்டா பாய். வா ஏய் பாய், இப்படியே பறக்குது. ரொம்ப பணம் அறுத்து விட்டுருவேன். பின்ன அவனு மட்டும் தான் எல்லாம் வாங்கி குத்துனுக்குறேன். எங்கெல்லாம் வாங்கி அவன் குழந்தை மறுக்கிறான்டா இது அவன். வரைக்கும் எதுவுமே வாங்கி தெரியல. சக்கரை பொங்கல் தான் நான் போய் கோயிலில் வாங்கி சாப்பிட்டோம். சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதிர பெரிய அப்பளம் வைக்கிறாங்க பாரு, வாங்கி கொடு. ரொம்ப நல்லா உயிரை எடுத்துக்கிறீங்க. உங்களை சாவடிக்கிறத முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். ஐயோ நான் வரல பாபா, பயமாகுது எனக்கு. இதுதான் அவனை மாமா என் குழந்தை உடம்பு சரியில்லை மாமா. இதெல்லாம் ஏற முடியாது மாமா. சரி இதெல்லாம் ஏற முடியாது. எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்க மாமா. சத்தியமா மாமா, சீரியஸா உண்மையில பயமாக்குது மாமா. நான் போறேன் மாமா, இதெல்லாம் ஏற மாட்டேன் மாமா. ஏறிஞ்சில்ல மாமா, எவ்வளோ ஆயிட்டாங்க பாரு மாமா. எனக்குன்னு ஒரு குழந்தை எல்லாம் இருக்குது மாமா. நாங்கள் வந்து இப்போ கப்பல் ராட்டினா போகிறோம். ஜாலியாக இருக்குதோ இல்லை கப்பல் கவுந்துக்குதோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய். கத்துங்க மாரியாத்தா. முடியல. ஏந்திரி அவன் கேதிக்காரீங்க, நீ வேற போட்டா எடுத்துக்கிறடா. போடா எப்பா. என்னப்பா இவ்வளோ ஐட்டு தூக்குதப்பா? என்ன எயில என்ன ஐவுற மாமா நீங்க சத்தியமா ராட்டினெல்லாம் கூடாது. சாப்பிட்டு ஜாலியாக வாட்டி வாட்டி மாமா. காவல்துறை ஆய்வாளர் நம்ம ஃப்ரெண்டு தான். வைடா அமைச்சான். ஐயோ டேய் 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 ஆம்லெட் போட வேற யாராவது பாபா ஏய் தூட அப்பா. என்ன ஒரே புளிப்பு நான் தெரியுதுடா டேய். காவல்துறை உங்க நண்பன், நம்ம எல்லா ஃப்ரெண்டு தான், நம்ம பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பாத்துங்க. சூப்பர். என்ன எதுக்கும் போயிட மாட்டா பிபின்னு மாமா. குழந்தைங்க மேல ஐவுற அப்படி மேல ஏரியில ஏறும் போதுல யாரோ கையை வச்சுட்டு தள்ளி விடுற மாதிரி இருக்குது மாமா. சத்தியமா 2 கை இல்லைன்னா அது வேற இல்ல. நம்ம போறோம்னு சொல்லி வேற எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டாங்க. போது ராக்கெட். ஐயோ அது இவரு ஒரிச்சல் இவரு தூக்குறாரு பேரு. இந்த பப்பைக்கு போய் வந்து இல்லண்ணா, நம்ம எல்லாம் ஒரு வாட்டி தானே ரைடு போயிட்டு வந்தோம். அகராதி மட்டும் 2 வாட்டி ரைடு. இவங்களோட இதுவெல்லாம் கேட்டீங்க. ஜிம்கிலி பாவம் போட்டிலாம் கல்லுங்க. எப்படி அந்த ஜாலியா இருந்ததா இல்லையா? மாமா நல்லா செஞ்ச சூப்பரா செஞ்ச மாமா. ஈரெல்லாம் இடம் மாறி இருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனா மாமா இன்னும் நிறைய ராட்னெல்லாம் இருக்கு. ஐயோ ராட்டினமா அப்பா எப்படியா? ஏய் அல்லாவாதி ஐட்டமா சுத்தமா வர மாதிரியா? ஆமா. இந்த சர்மா நகர் திருவிழா வந்து வர 20ஆம் தேதி வரைக்கும், மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இது பார்ட் 1 தான் வீடியோ. பார்ட் 2 வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகும். இது உங்களுக்காக தான் இப்போ பட்டுன்னு சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறோம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் திருவிழாவுக்கும் வாங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே பாய். ஆமாம் பாய்.